எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மாவும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரனும் இப்பொழுது எங்களது இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு அமைப்பு வேணும், ஒரு சின்ன வேணும், தேர்தல் வந்தால் போட்டியிடுறதுக்கு வசதியாக அது வேணும்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும்போது நீங்கள் கேட்குற அமைப்பை வச்சுக்கோங்க, குக்கர் சின்னத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வந்திருக்கு. அன்னை நாஞ்சில் சம்பத்து கேட்ட திராவிடமும் அண்ணாவும் அம்மா வரும்போது எல்லாமே வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இது இடைக்காலந்தே அந்த அமைப்பு. எங்களுடைய நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கையில் எடுப்பது, ரெட்டலை கையில் எடுப்பது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். அதுக்காக தான் இடைக்கால நிவாரணமாக இந்த அமைப்பின் பேரில் நாங்கள் செயல்படுறோம். 20 எம்எல்ஏக்களும் செயல்படுறாங்க. பொதுச் செயலாளர் சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். இந்த அமைப்பினுடைய சிஸ்டம் இதுதான். இப்போ இல்லை, நேற்று இரவு அவரை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சீங்க. சமாதானம் ஆகலையா? சமாதானம் இல்லை. இப்போ என்ன ரீசன் என்று எங்ககிட்ட பேசலை. திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், திராவிடமும் அண்ணாவும் பேர்லன்றாரு. அம்மா வந்த பிறகு இனி 2 இருக்குது. இன்னொன்று, இதன் மூலியமா நாங்கள் அண்ணாதிமுகவே கையில் எடுக்க போகிறோமே. இது இடைக்காலம் தானே இந்த அமைப்பு. ஸோ இது ஒரு பெரிய நியூஸாக எனக்கு தெரியல. ஏன் விலகினார்னு தெரியல. சந்தர்ப்பம் கிடைச்சா பேசி பார்க்கறது நல்லது. பிடிக்காத காரணத்தால் தொடர்ச்சி அவங்களோட தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதன் முதல் கட்டமாக தான் அந்த நாசம் வெளியேறுகிறார் சொல்லியிருக்காங்க. இல்லை, இடைக்கால அமைப்பு எங்களுக்கு வேணும்ல. இப்போ நான் இப்போ கொள்கை உறுப்பு செயலாளர். எந்த கட்சி கொள்கை உறுப்பு செயலாளர்? அண்ணாதிமுக அம்மானியை பயன்படுத்தக்கூடாதுன்றீங்க. அதில் தான் இருந்தேன் நாங்கள். அப்போ நான் ஒரு கொள்கை உறுப்பு செயலாளர்னா ஒரு லெட்டர் பேடு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் மீட்டிங் நடத்தணும்னு சொன்னால் அனுமதி இல்லையே. இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட்டு டைரக்ஷன் பிரகாரம் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். நல்ல அமைப்பு. குக்கர் சின்னம் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் தேர்தலை சந்தித்து போட்டி போட்டு இந்த அண்ணாதிமுக முழுவதும் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றத நிரூபித்து அண்ணாதிமுக ரெட்டலையும் வாங்குறது எங்களுடைய நோக்கம். தனி கட்சி தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் புகழேந்தி உட்பட ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இப்போ தனி கட்சிக்கு ஏன் ஆதரவு தெரிவிச்சீங்க? தனி கட்சி தொடங்கக்கூடாதுன்னு சொன்னது உண்மை. தனி கட்சி தொடங்கினா நாங்கள்லாம் போய் சேர முடியாதுன்றது உண்மை. இப்போ அமைக்கிறது ஒரு அமைப்பு தான், கட்சி கிடையாது. ரெஜிஸ்டர்டு பார்ட்டி கிடையாது. இது தேர்தல் கமிஷனில் ஒரு லெட்டர் பேரில் இந்த அமைப்பில் செயல்படுறோம்னு சொல்லி பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் லெட்டர் தராங்க, அவ்வளோதான். இது பதிவு செய்யப்பட்ட கட்சி கிடையாது. ஆயினால தான் அந்த 20 எம்எல்ஏக்கள் கூட இருக்கும். இதை பதிவு செஞ்சுட்டா இந்த 20 எம்எல்ஏக்கள் கூட போய் சேர முடியாது. ஸோ நாங்கள் இப்போ போய் வேலை செய்கிறதுல யாருக்கு எந்த இடையூறும் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் எங்களை ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் கட்டுப்படுத்தாது. சார், அதுமாரி இப்போ நீங்கள் கொடி ஆரம்பிச்சிருக்கீங்க சார். அந்த கொடியில் எம்ஜிஆருடைய புகைப்படம் இல்லைன்னு சொல்லி திருநகர் எப்படி நெல்லிக்கனி போல அதாவது நண்பர் கேசி பழனிசாமி முன்னாள் எம்பி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். தமிழ்நாடு நலன் கருதி இன்னைக்கு பிஜேபி கூட அங்கம் வைத்த சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் விலகியிருக்காரு. விலகிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றன்ற ஒரு நல்ல சோர்ஸை கொடுக்குறாரு. இந்த அண்ணாதிமுகவை நம்பிக்கையில்லா தீர்மானம் பிஜேபி மேலே கொண்டு வந்து நாங்கள் சொல்லலை. அவங்க கொண்டு வரும்போது காவேரி மேலாண்மை வாரியம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியம். ஸோ அவங்க கொண்டு வரும்போது நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணால் இப்பயே ஊசலாட்டத்தில் இருக்குது. 269 வந்துருச்சு சீட்டு. இது மைனாரிட்டி பிஜேபி சர்க்கார் தான். அப்போ 37 எம்பிக்கள் கொண்ட அதிமுக நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்துக்கிட்டால் காவேரி மேலாண்மை வாரியம் ஈஸியாக அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தா, சொன்னதுக்கு அவர் கட்சி விட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் கட்சி அழிஞ்சு போச்சாப்பா? இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறாரு, பேசியிருக்காரு. என்னன்றத பின்னாடி தான் பேசி என்னன்றது தெரிய வரும். தமிழக அரசுடைய அழுத்தத்துக்கு பாஜக செவிசாய்த்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க நம்பிக்கை இருக்கோம். எனக்கு என்னமோ காவேரி மேலாண்மை வாரியம் அமையாது. கர்நாடகத்தில் தேர்தல் முடியாமல் அமைகிறதுக்கு உண்டான சாத்தியம் இல்லை. இந்த எதிர்க்கட்சிகள் கொண்டு வர்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பயன்படுத்தி அதிமுக எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தா காவேரி மேலாண்மை வாரியம் உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சியில் புதிய நிர்வாகிகளை நியமனம் பண்ணியிருக்காங்க. அமைப்பு செயலர் கொள்கை எல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த நியமனத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் அதிருப்தி எதுவுமே இல்லை. நாங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய பைலாவில் அதிமுக ஹிஸ்ட்ரியில் ஒரு பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் பதவி போடுவதற்கோ நீக்குவதற்கோ அதிகாரம் இருக்குது. எங்கள் பைலா பிரகாரம் என்ன, ஒரு ஒருங்கிணைப்பாளருக்கோ துணை ஒருங்கிணைப்பாளருக்கோ நீக்குவதற்கோ போடுவதற்கோ அதிகாரம் இல்லை.
எலெக்ஷன் கமிஷனை இன்னும் அக்செப்ட் பண்ணலை, இவங்க ஒருங்கிணைப்பாளர் துணை பண்ணலை. கேசி பழனிசாமி அருமையாக சொல்லியிருக்காரு, நீ உங்கள் நியமனத்தை வேணா தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கல, நீங்கள் எப்படி என்னை நீக்கிறீங்கன்னு நேத்தான கேட்டார். ஸோ இவங்க நியமனமும் செல்லாது, நீக்குவது செல்லாது. நானும் இன்னைக்கு தேனி மாவட்ட செயலாளர் தான், அதிமுக உறுப்பினர் தான். ஸோ இவங்க நியமனம் செல்லாது, இவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை எங்களை கட்டுப்படுத்தாது. பாஜகவோட இசைவுக்கு தான் வந்து டிடிவி தினகரன் வந்து ஆடுறாரு, அதனால அந்த அதிருப்தி தான் வெளியேற்றது இவர் ராஜ்யசபா சொல்லியிருக்காரு. பாஜகவோட இணக்கமா செயல்படுறாரு டிடிவி. இப்போ நாங்கள் என்ன இணக்கமாக செயல்பட்டப்ப அந்த அந்த அதிருப்தியின் காரணமாக தான் நாங்கள் அணில் இல்லை, எனக்கு என்ன இணக்கமாக செயல்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ எங்களை தான் ரெட்டலை வழக்கில் உள்ளே வைக்கிறீங்க, எங்கள் சின்னம்மா குடும்பத்தில் 150 வீட்டில் ரைடு விடுறீங்க, நாங்கள் எங்கே இணக்கமாக போனோம்? அப்படி இணக்கமாக போயிருந்து அதெல்லாம் நடந்திருக்காதில்ல. ஸோ அது தவறான கருத்து, இவர் சொல்கிறது தவறான கருத்து. இல்லை, அவருடைய உழைப்பை நான் மதிக்கிறேன், பாராட்டுறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணார், என்ன காரணத்துக்கு வெளியே போனான்னு தெரியல. நண்பர்கள் சோர்ஸில் பேசி என்னன்றதை நான் உங்கள்கிட்ட முன்னாடி விளக்குறேன். இந்த 18 எம்எல்ஏ வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் உங்களோட நடவடிக்கை, உங்கள் அணியோட நடவடிக்கை எப்படி இருக்கும்? வரட்டும்ப்பா, எதுக்குப்பா வர்றதுக்கு முன்னாடி தீர்ப்பை கேட்குறீங்க? வரட்டும், தீர்ப்பு இல்லை, எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் தப்பு பண்ணலை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு எதிர்த்து திமுகவோட ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் இன்னைக்கு துணை முதலமைச்சர், வீட்டு வசதித்துறை அமைச்சர். அவரே உள்ள வந்து ஜனநாயகத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நாங்கள் பாவம் கவர்னர்கிட்ட முதலமைச்சர் மாற்றிட்டு 18 எம்எல்ஏக்கள் கொடுத்ததுமே எம்எல்ஏ பதவி பிடிங்கிட்டீங்க. இது தவறான இது. நீதிமன்றம் எங்களுக்கு சரியான தீர்ப்பு வரும். வந்த பிறகு எங்கள் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன் பிறகு நாங்கள் நடப்போம். தெரியல, நீ நீதிமன்றத்தை தான் கேட்கணும், நீங்கள் ஊடகங்கள் நீதிமன்றத்தை தான் கேட்கணும். இதை காட்டிலும்ப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. திராவிட நாடா அண்ணாவா அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு, ஆண்டுக்கு 30,000 கோடி வட்டி ஏற்றுறோம். இதை எப்படி தீர்க்குறன்றதை எல்லா கட்சியும் உட்காந்து பேச சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஊடகங்கள் அதை சொல்லுங்க. திராவிட நாடு அண்ணாவெல்லாம் பிறகு பார்ப்போம். 3 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, ஆண்டுக்கு 30,000 கோடி வட்டி ஏற்றுறோம். இது எப்படி மீட் அவுட் பண்ண போறாங்க இந்த அரசு? தேவைகள் அதிகமா இருக்கு, தேவைகள் அதிகமா இருந்தா வருவாயை கூட்டுறதுக்கு தொழில்துறை என்று தொடங்கு. அதுக்கு பாரத பிரதமர் கேளுங்க, மத்திய அரசு நிதி வாங்குங்க. பீகாருக்கு நிதி போகுது, உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி போகுது, ஏன் தமிழ்நாட்டுக்கு வாங்க முடியல உங்களால? ஏன் கேசி பழனிசாமி பேசின பேச்சவே உங்களால ஜீர்ணிக்க முடியாம அதை வித்ட்ரா பண்றீங்களா? அவருக்கு கட்சி விட்டு நிக்கிறீங்களே, ஏன் அவ்வளவு பயமா பிஜேபிக்கு உங்களுக்கு? உங்களால இங்க இருக்கிற அரசினால பிஜேபி எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது, எந்த திட்டத்தையும் இந்த தமிழ்நாட்டுக்கு வாங்க முடியாது. காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி வேற என்ன அவங்க செஞ்சிட முடியும்? பட்ஜெட் கூட்டத்தில் முதல் முறையா ஓபிஎஸ் சொல்றாரு, மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து இருக்கு, நிதியை கொடுக்காம. ஓபிஎஸ் தானே சொன்னாரு, முதல் முறையா அவர் தான் சொன்னாரு. மோடி சொல்லித்தான் நான் அதிமுக சேர்ந்தேன்டாரு. இதே எடப்பாடி பழனிசாமி ஊழல் அரசு, அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்க போறோம்டாரு. இந்த ரெட்டலையை முடக்கினாரு, அதிமுக பிரிச்சாரு. இப்ப இப்படி சொல்றாரு, எந்த இதை நாங்க நம்ப முடியும் சொல்லுங்க? அதிமுக வந்து உட்கட்சி விவகாரத்தில் இப்போ ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதா ஒரு கருத்து நிலவுது சார். அன்னைக்கு அதிமுக கட்சி நிலவரத்தில் 2 தரப்பும் கம்மியான வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் ஒரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் என்கிட்ட நான் அப்புறாணி எம்எல்ஏவும் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறேன், என்கிட்ட கேட்குறீங்க. சண்டை ஓட்டவங்கிட்ட கேட்க மாட்டேன்றீங்களே நீங்க. ஓபிஎஸ்சிட்டு இபிஎஸ்சிட்டு கேளுங்கப்பா, என்னப்பா சண்டையாமல உங்களுக்குள்ள? நீங்க இப்ப முதலமைச்சரை விட மாட்டேன்றாமல, அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னா நீ கேட்க வேண்டியதான, போய் கோட்டையில போய் அதை கேட்க மாட்டேன்றீங்க. காவிரிக்கு சிறப்பு சட்டமன்ற கொடுத்ததுல ஒருவேளை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலனா திமுக உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய தயாரு, அதிமுகவும் ராஜினாமா செய்யணும்னு சொல்லி போயிருக்காங்க. எந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு ஆப்டான சான்ஸ் கடவுளா பார்த்து கொடுத்துருக்கு. பிஜேபி கூட அங்கம் வகிச்ச கட்சிகள், மாநில கட்சிகள் விலகி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க.